உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அதிசயமெல்லாம் நடந்தது. அதை சொல்லவே முடியாது. அது அனுபவத்தில் தான் சொல்ல முடியும். மாதத்துக்கு ஒரு தடவை அஷ்டமி நாளில் வந்து உங்களுடைய பூஜைகளையும் நிறைவேற்றி வேண்டுதல்களையும் வச்சுட்டு போனீங்கன்னா, பைரவரே உன்னை நம்பி நாங்கள் வந்தோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ தான் கூட்டிட்டு போகணும். பௌர்ணமி தினத்தில் மாலை சுமார் 6 மணி அளவில், அதாவது சிவபெருமானுடைய அம்சம்தான் பைரவர். இவரை வேண்டினா நமக்கு வீடுகளுக்கு துணையாக இருப்பார். அதோ அப்படியே மழை சரிஞ்சு விழுந்துருது உடனே. ஆனால் இங்கே வந்து சாமி கும்பிட்றதுனால பண்ணாரி அம்மனும் சரி, எல்லா சாமிகளும் நல்ல சக்தி வாய்ந்தவை. இவை வணங்கினா நம்ம எல்லோருக்கும் என்ன வேண்டினமோ அது நடக்குது என்பது உண்மையான உண்மை. இங்கே வந்து பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கேன். இங்கே பண்ணாரி அம்மன் கோயிலில் இன்றைக்கி விசேஷம் என்னென்னா, காலபைரவருடைய பிறந்த நாள். அதுக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோம். நிறைய கூட்டம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து சாமி கும்பிட்றதுனால பண்ணாரி அம்மனும் சரி, எல்லா சாமிகளும் நல்ல சக்தி வாய்ந்தவை. ஓம் நமச்சிவாயா. காலபைரவரை போற்றி போற்றி. காலபைரவர் சொர்ண பைரவர் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் நடந்திருந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு இந்த சாமி பிடிச்சிது. அப்போ இருந்து நான் முடிஞ்ச அளவு நான் தேய்பிறை அஷ்டமி எப்போ வந்துகிட்டே தான் இருக்கேன். ஆனால் லாஸ்ட் டைமு 3 மாதத்துக்கு முன்னாடி சாரதாம் யாத்திரை போகணும், என்னை நல்லபடியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பைரவர்கிட்ட வேண்டிட்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நாங்கள் கிளம்புனோன்னா நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. எடுத்தோடனே கங்கோத்திரி போனோம். அடுத்தது நாங்கள் வந்து கேதார்நாத் தான் மெயினாக வேணும், சிவனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனதே. ஸ்ரீ ஸ்வர்ண ஆகஸ்ன பைரவர் இதனுடைய சிறப்பு கல் கோவிலாக உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்து இவை வணங்கினா நம்ம எல்லோருக்கும் என்ன வேண்டினமோ அது நடக்குது என்பது உண்மையான உண்மை. இன்னைக்கு வந்து காலபைரவருடைய தேய்பிறை அஷ்டமி நடக்குது. அதில் இப்போ ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் இங்கே தேய்பிறை அஷ்டமி நடக்குது. ஐஸ்வர்யங்களுடைய எல்லா அபிஷேகங்களும் நடந்து முடிஞ்சு, அலங்காரம் நடந்து முடிஞ்சு, அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாரதாம் யாத்திரை போயிட்டு வந்தாலே முக்தி அடைஞ்சிடலாம், எந்த கோவிலுக்கு போகாட்டி கூட ஒரு மறுபிறவி கிடையாதுன்னு சொன்னாங்க. சரின்னு பைரவர் மேலே நான் பாரத்தை போட்டுட்டு கிளம்பினேன். ரொம்ப கடினமான யாத்திரைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 38 பேர் கிளம்பி போனோம். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அதிசயமெல்லாம் நடந்தது. அதை சொல்லவே முடியாது. அது அனுபவத்தில் தான் சொல்ல முடியும். பௌர்ணமி தினத்தில் மாலை சுமார் 6 மணி அளவில் அம்பாளுக்கு அபிஷேகமும் அலங்காரமும் அதன் பின்னர் பிரசாதங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. பக்தர்கள் அம்மனிடம் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரத்தை கொடுப்பதால் பக்தர்கள் திரளாக வந்திருந்து அம்மனை தரிசித்துக் கொண்டுள்ளார்கள். அதோட எல்லாரும் கும்பிடணுங்கிறது ஒரு தாத்பரியமான உண்மை. அது நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கும்போது நம்ம என்னதான் வேலை இருந்தாலும் சாயந்தரத்தில் தான் நடக்கும். நீங்கள் என்னதான் வேலை இருந்தாலும் அது கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே வணங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்கிறது உண்மையான ஒரு கருத்து. நாங்கள் கேதார்நாத், பத்ரிநாத் போயிட்டோம். கங்கோத்திரி, யமுனோத்திரி எல்லாம் போயிட்டு வந்தோடனே பத்ரிநாத் போயிடலாம், ரொம்ப மழையாக இருக்குது. வெறும் மழையும் தண்ணியுமாக தான் பார்த்துட்டு போனோம் 15 நாளும் போனதுனால ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான மழை. ஒரு லட்சக்கணக்கான மழையை பார்த்ததே இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. ஃபஸ்ட்டு ஒரு கார் முன்னாடி போகுது, எங்களோட 17 பேர்த்தோட ஒரு வேன் போகுது. தேய்பிறை அஷ்டமியில் பக்தர்கள் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரத்தை அள்ளி கொடுக்கும் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகஸ்ன பைரவருக்கு வேண்டுதல்களை வைத்து பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து திரளாக வந்திருந்து அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு அபிஷேகம் நடக்குதுன்னா என்ன பொருள் உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவங்களும் கேட்குறாங்க. நீங்களும் வாங்கி கொடுத்து அதை உங்களுக்கு எல்லா நன்மையும் அதனால் உண்டாகும். பால் கொடுத்தா ஒன்று, தேன் கொடுத்தால் ஒன்று, தயிர் கொடுத்தால் ஒன்றுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நன்மைகளும் உண்டு. அதாவது சிவபெருமானுடைய அம்சம்தான் பைரவர். இவரை வேண்டினா நமக்கு வீடுகளுக்கு துணையாக இருப்பார். அதோ வர கோயிலை காப்பவரும் அவரே தான். எல்லா பூஜைகளையும் முடித்து கடைசியில் அவருக்கு பூஜை பண்ணித்தான் கோவிலே சாத்துறாங்க. அப்படியே மழை சரிஞ்சு விழுந்துருது. உடனே இராணுவத்தில் எல்லாரும் வந்து ஜேசிபி வந்து எல்லாரும் அப்படி அதை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆபத்தும் இல்லாமல் அப்படியே அங்கிட்டு இருக்கிறவங்க அங்கிட்டு இருந்துக்கணும், இங்கிட்டு இருக்கிறவங்க இங்கிட்டு இருந்துக்கணும். அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது 5 மணி நேரத்துக்கு மேலாகும். ஆனாலும் இராணுவம் வந்து இப்படியே அழுங்காமல் போயிருங்க, முடிஞ்ச அளவு போயிருங்க, அடுத்த மழை சரிய போகுது அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தராக அந்த சினிமாவில் பார்த்த மாதிரி பைரவரே உன்னை நம்பி நாங்கள் வந்தோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ தான் கூட்டிகிட்டு போகணும். அப்படியே மாதத்துக்கு ஒரு தடவை அஷ்டமி நாளில் வந்து உங்களுடைய பூஜைகளையும் நிறைவேற்றி வேண்டுதல்களையும் வச்சுட்டு போனீங்கன்னா எல்லாமே நல்லா நடக்குங்கிறது ஒரு பரிபூரமான உலகத்துடைய வாக்கு. இராணுவத்துக்காரர் எல்லாரும் ஒருத்தராக மலையில் உச்சியிலிருந்து எடுத்து
ஒரே 1 இன்ச்சு நகர்ந்தா கூட 15,000 அடிக்கு கீழே தான் போகணும், எலும்பு எதையுமே பார்க்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் போயிட்டு சேஃபாக வந்து இன்றைக்கி சாயந்தரம் தான், நான் 12:30க்கே ட்ரெயின் வந்துடும் அப்படின்னாங்க கேரளா எக்ஸ்பிரஸ்ஸு. லேட் ஆகிருச்சு, 3:30க்கு தான் வந்தது. வந்து குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி, என்னோடதுக்கு நன்றி செலுத்த வர்றேன்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு சாமி கோயிலுக்கு நான் வந்துட்டேன். அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி.